இதுதான் வந்து செகண்டரி ஆசிபிகேஷன் சென்டரோட ஃபங்க்ஷன். ஓகே, பிரைமரி ஆசிபிகேஷன் சென்டர் போன ஃபார்மேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பட் அது ஃபுல்லா growth வந்து கம்ப்ளீட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஆசிபிகேஷன் சென்டர்ஸ். ஓகேங்களா? சோ அதே மாதிரி கிளாரிக்கல்ல பிரைமரி ஆசிபிகேஷன் சென்டர் எங்க இருந்தது? நியூட்ரி இன்ட்ரா நியூ இந்த நியூ which one? மீடியல் ஷாஃப்ட்ல மீடியல்ல சென்டரா இருக்கு ஒரு ஷாஃப்ட் ரீஜன். ஓகே, சோ மிட் ஷாஃப்ட் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஆசிபிகேஷன் சென்டர்ஸ் இருந்துச்சு. தென் செகண்டரி ஆசிபிகேஷன் சென்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீடியல் எண்ட்ல இருக்கு. சோ அதே மாதிரி ஸ்கேப்புலா போன்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் திஸ் ரீஜன் இஸ் கால்ட் glenoid cavity. இந்த glenoid cavityயோட நியரர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஆசிபிகேஷன் சென்டர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, பிரைமரி ஆசிபிகேஷன் சென்டர் glenoid cavityக்கு நியரரா இருக்கும். எய்தர் anterior or posterior அது கிடையாது. ஓகேங்களா? பிகாஸ் போனே அப்பதான் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிக்கும் போது சோ anterior posteriorல வராது. சோ glenoid cavityயோட நியரர் ரீஜன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஆசிபிகேஷன் சென்டர் உள்ளுக்குள்ள சென்டரா பிரசன்ட் ஆயிருக்கும். அங்க இருந்து தான் மொத்தமா வந்து போன் வந்து growth ஆக ஆரம்பிக்கும். ஓகே, சோ பிரைமரி ஆசிபிகேஷன் சென்டர் எங்க பிரசன்ட் ஆயிருக்குது? glenoid cavity nearer to glenoid cavity. Then secondary ossification centers வந்து எவ்வளவு இருக்கு? 7 சார். 7 இருக்கு. So 7 எங்க இருக்குன்னா first medial border, then secondary ossification centers ன்னு போட்டுட்டு just centers ஓட நேம் மட்டும் எழுதிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? So secondary ossification centers எங்க இருக்குன்னா medial border, then inferior angle, medial border ஒன்னு, inferior angle, then acromion processல 2. ஓகே, then coracoid processல tip of coracoid process medial angle first sorry medial border inferior angle, then acromion processல 2. டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 1 2 3 4 இப்போதைக்கு 4 ஆயிடுச்சு. பேலன்ஸ் 3 எங்க இருக்குன்னா 1 tip of coracoid process, then superior surface of coracoid process, then last one வந்து பாத்தீங்கன்னா suprascapular notch. suprascapular notch அந்த region. ஓகேங்களா? superior surface of coracoid process, first tip of coracoid process, then வந்து பாத்தீங்கன்னா superior surface of coracoid process, then last one வந்து பாத்தீங்கன்னா suprascapular notch. So total 7 count வந்துருச்சா? suprascapular notch, superior surface of coracoid process, then last one வந்து பாத்தீங்கன்னா suprascapular notch. So 7 secondary ossification centers. ஓகேங்களா? சோ அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஆசிபிகேஷன் சென்டரும் எப்பப்போ எந்த டைம்ல வந்து ஆர்ஜின் ஆகுது நீங்க புக் ரெஃபர் பண்ணிருக்கீங்க. இப்போதைக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஓகே. ஓகேங்களா? சோ போன் வந்துட்டு ஃபார்மேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா 8th வீக்ல. ஓகேங்களா? பட் போன் வந்துட்டு கம்ப்ளீட்டா growth ஆகி ஃபினிஷ் ஆகுற டைம் வந்து பாத்தீங்கன்னா 20 before that 15th stage. ஓகேங்களா? ஏஜ் ஆஃப் 15 போது எந்த ஸ்டாண்டர்ட் இருக்கீங்க? 10th 11th. ஓகேங்களா? சோ அந்த டைம்ல தான் வந்துட்டு போன் வந்து கம்ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? from 15 to 21 age. So age of 15 ல இருந்து 21 years இந்த பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேப்புலா போன் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு growth ஆகிட்டு. வாட்ஸ் யுவர் ஏஜ் நோ? 18 19 17 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. சோ இன்னும் உங்களுக்கு ஸ்கேப் வந்து கம்ப்ளீட்டா வந்து இதா இருக்கு. ஓகேங்களா? growth ஆகி முடியல. at the age of 21 ல தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி முடியும். ஓகே, so this is the ossification of scapula. Okay, scapula ossification புரிஞ்சா
வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நவ் வி மூவ். எப்பவுமே வந்துட்டு போன் ஃபார்மேஷன் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு நியூட்ரியன் சப்ளிமெண்ட் வரதுக்காக என்ன இருக்கும்? நியூட்ரியன் ஃபொராமன் இருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கேப்லா போன்லயும் நியூட்ரியன் ஃபொராமன் இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து தெரியும். ஓகேங்களா? டார்சல் சர்ஃபேஸ்ல வீனல் கேவிட்டிக்கு நியரரா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு போன் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேப்லாவோட நியூட்ரியன் ஃபொராமன். ஓகே, நியரர் டு வீனல் கேவிட்டி. நம்ம பிரைமரி ஆசிபிகேஷன் சென்டர் எங்க இருக்குன்னு சொன்னோம்? வீனல் கேவிட்டி கொஞ்சம் நியரரா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த நியூட்ரியன் ஃபொராமன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஆசிபிகேஷன் சென்டர் எங்க இருக்கோ அந்த ரீஜன்ல தான் இருக்கும். கிளாவிக்கல் எங்க இருந்துச்சு? கிளாவிக்கல்ல மிட்சாப் ரீஜன்ல பிரசன்ட் ஆயிடுச்சா? ஸோ அதே மாதிரி இதுலயும் வீனல் கேவிட்டிக்கு நியரரா தான் பிரைமரி ஆசிபிகேஷன் சென்டர் இருக்கும். ஸோ அதே ரீஜன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரியன் ஃபொராமனும் பிரசன்ட் ஆயிடும். கிளாஸ் முடிஞ்சோடனே நான் ஸ்கேப்லா தரேன், நீங்க பாத்தீங்கன்னா